ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொங்கலுக்கு ரொம்ப ஸ்பெஷலான சர்க்கரை பொங்கல் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு பருப்பு வறுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு பருப்பு நல்லா செவந்து வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் அரிசி வந்து எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். சீக்கிரமாகவும் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே டைரெக்டாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி பருப்புலாம் சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் நம்மளுக்கு பொங்கல். இப்போ தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு மிக்சிங்கை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ அரிசி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க, இல்லைனா பொங்கி வந்து வலிஞ்சிரும். நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்மளுக்கு. கலந்து விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வெந்து குலைவாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் டார்க்கான கலராக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பொங்கலோட கலர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கட்டுங்க. வெல்லம் வந்து நம்மளுக்கு கல் மண்ணெல்லாம் தூசி இல்லாத மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி விட்டு வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பொங்கல் வந்து பதம் கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இலகுன பதமாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 10-15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 மூடி தேங்காவை ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி செவந்து வந்ததுக்கப்புறம் காஞ்ச திராட்சை ஒரு 15 போல் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கல் கூட இந்த மிக்ஸிங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுவையான சர்க்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக, டேஸ்டியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.